நீங்க வித்யாவோட பாஸ்வேர்டை ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அட, பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கிற வேலைலாம் ரொம்ப ஈஸியான வேலை சார். கஷ்டமான வேலையே இப்போதான் ஆரம்பிக்க போகுது. அட இதை வச்சு பண்ணுங்களேன். இதோட ஐபி அட்ரஸ் முன்னாடியே எடுத்துட்டேன். இப்போ என்னோட மேஜிக் மிஷின் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பாருங்க. தேங்க்யூ. உங்களோட உண்மையான பேர் என்ன? மேடம், இருட்டில் பளிச்சுன்னு எரியிற விளக்குனா. மற்றபடி இந்த உலகம் பூரா எல்லாருக்கும் என்னோட ஐடி நேம் தான் தெரியும். முல்லா ஹேக்கர். கடவுள் சத்தியமா மேடம், உங்ககிட்ட மட்டும்தான் நான் இன்னைக்கு உண்மையான பேரை சொல்ல போறேன். காசிம். नाइस हुआ कासम जी. தேங்க்யூ. இதுக்கு சொல்லுங்க. 406 விஷாலி நகர், கோட்ரா. 7722997702. இது என்னது? இதான் மேடம் அட்ரஸ். இந்த இடத்துல தான் மேடம் ஃபோன் சுவிட்ச் ஆன் மோட்ல இருந்திருக்கு. இங்க இருந்து தான் உங்க தங்கச்சிக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபோன் நம்பர் தான். பக்காவா? சார், ஐபி அட்ரஸ்ல இந்த லொகேஷன் தான் காட்டுது. லாட்லி, நீ டின்னர் சாப்பிட்ரு. இங்கே எனக்கு வரது கொஞ்சம் டைம் ஆகும், சரியா? ஓகே மேடம். Hey, madam, how come? You didn't even call? ஐ கெஸ் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்கு, ரைட்? Of course. உன் வீடு தானே, come in. அப்போ நீ இப்படியே வழிமறிச்சிட்டு நின்னா நான் எப்படி உள்ள வருது? Oh, sorry, come. I'm so sorry. I think I got in at the wrong time. Not at all. Brashna, this is Anuradha, my wife. She's a super cop. Anuradha, this is Brashna, Afghan Pashtun lineage from Hamburg, Germany. One of the world's leading YouTuber. Enough, Sumit. Wow. நாங்க ரெண்டு பேரும் என்னோட கவிதைகளை வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். I see. Nice to meet you, Anuradha. Hi. Sumit, you didn't tell me about your super cuff wife? We are going through a divorce. Oh, sorry, yeah. சுமித், உனக்கு இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்? ஆக்சுவலி கொஞ்சம் சாமான் எடுக்கணும், அப்புறம் உன்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். 30 minutes, right, Brashna? Yeah. Cool. Cool. I'm sorry. Yeah, sure. ஹலோ அப்பா. இல்லை, நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க, எனக்கு வரது கொஞ்சம் லேட் ஆயிடும். ஓகே, நல்லா தான் இருக்கா. யாரோ பிரஷ்னாவா, அவ கூட கீழே பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன கஷ்டம், அவனோட லைஃப். சரி அப்பா, நான் வச்சிடுறேன். ஓகே, பாய். சுமித், பிரஷ்னா இவ்வளோ சீக்கிரமா உன்னை விட்டுட்டாளா? அனு, பை எனி சான்ஸ் நீ கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றியா என்ன? ஜெலஸ் மை ஃபுட். அப்புறம் ப்ளீஸ், இனிமே நானும் அனுன்னு கூப்பிடுறத நிறுத்து. இனிமே நீ எத்தனை பொண்ணுங்க கூட வேணாலும் வைன் குடி, மஜா பண்ணு, பார்ட்டி பண்ணு. இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். காட் சேக் யார், நாங்க ரெண்டு பேரும் வெறும் பாட்காஸ்ட் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
அவ வெள்ளைக்காரி, குடிக்க ஏதாவது தரணும்ல. உன்ன மாதிரி டீலாம் ஒண்ணு குடிக்க மாட்டா. ஸ்டாப் இட் சுமித். நான் என்னோட நகையை தான் எடுக்க வந்தேன், எடுத்துட்டு போறேன். சரி. அதுக்கப்புறம் நம்மளோட ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஐல் சென்ட் யூ த பேப்பர்ஸ். ப்ளீஸ் சைன் இட். டன். கூல். ஹலோ ஆதி, எங்க போயிட்ட நீ மருந்து வாங்க? இவ்வளவு நேரம் ஆகுது. அது ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கல, அதனால தான் வெளியே வந்திருக்கேன். ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன், ஓகேவா? நீ காசம் சொன்ன அட்ரஸ்ல தானே இருக்க. நீ எதுக்கு தனியா போயிருக்க ஆதி? ஆதி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. நான் பாத்துக்கிறேன், நீ வை. இந்த அடி எப்படி பட்டது? பூட்டை உடைச்சேன், அதான். இதுக்கு டெட்னஸ் ஷாட் போட்டுக்கோ. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கோம், போகும்போது போட்டுக்கிறேன். உனக்கு டயபெட்டிஸால கிளாட்டிங் ப்ராப்ளம் ஆகலாம். யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் திஸ். கமே. இங்க எப்படி அடிபட்டது? ஓங்கி குத்து விட்டேன், அப்பதான். உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? என் டீச்சர்லாம் ஹீரோவாக கூடாதா என்ன? ஆமா வக்கீல் சார், சுமித் கூட தானே உங்களுக்கு ஃபீஸ் தரா. அப்புறம் என்ன? சரி, நான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் கம் இன். ஜெய்ஹந்த் மேடம், ஜெய்ஹிந்த். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. இந்த ஃபோன்ல தான் வித்யாவுக்கு வீடியோவை இமெயில் பண்ணிருக்காங்க, பிளாக்மெயில் பண்றதுக்கு. இதுல இன்னும் சில இமெயில்ஸ் இருக்கு, வேற சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி அனுப்பியிருக்காங்க.
ஏய் சுதேஷ், நீ எங்க இங்க? வணக்கம் அண்ணி. வணக்கம். அது நான் ஊர்ல இருந்து இப்பதான் கௌதமனாவை பார்க்க வந்தேன். வாங்க. என்னாச்சு அண்ணி? இவ்வளவு தூரம் ஆயிருக்கு, எதுவுமே சொல்லல. என்ன சொல்ற? நேர்மையா இருந்ததுக்காக தானே என்ன உடனே லீவில் போக சொன்னாங்க. அப்புறம் லாரியில் அடிச்சுன்னு தூக்கிட்டானுங்க. அது சரி, நீ எதுக்கு வந்த? கௌதம்னா, நீ உன்னோட இன்வெஸ்டிகேஷன் ஃபைலை என்கிட்ட கொடுக்க முடியுமா? அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கேஸ்ன்னு தெரியுமா? நீ பாதியில விட்டதை நான் முடிச்சு காட்டுறேன். அதுல நிறைய காமனான லிங்க்ஸ் இருக்கு. நிச்சயமா உன்னோட கேஸ்க்கும் போபால் கேஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. ஒரு வேலை மெடிக்கல் ராக்கெட் ஸ்கேமை கண்டுபிடிக்க இது உதவியா இருக்கலாம். தீபா, ஆ, அந்த டிரால நீல கலர் ஃபைல் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. கொண்டு வரேன். இங்க பாரு சுரேஷ், எனக்கு தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. நீ அது ஜாக்கிரதையா இரு.